டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் அப்படின்னு கடந்த 10 நாளா அமலாக்கத்துறை நடத்திட்டு இருந்த நாடகத்துக்கு நீதிமன்றம் இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்குது. டாஸ்மார்க் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் இப்போ சொல்லிடுச்சு. மொத்தம் டாஸ்மார்க் மேலே பதியப்பட்ட ஊழல் வழக்கு வந்து 41 வழக்கு. இந்த 41 வழக்கில் 34 வழக்கு வந்துட்டு அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள். ஆனால் அமலாக்கத்துறை எப்படி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த வழக்குகளும் திமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு மாதிரியும், இந்த ஒட்டுமொத்த ஊழலையும் செஞ்சது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற மாதிரியும், அந்த பணமெல்லாம் வந்துட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டமும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்டமும் இருக்கிற மாதிரி தான் அமலாக்கத்துறை வந்துட்டு சோதனைகள் நடத்திட்டு இருந்தாங்க, அறிக்கைகளை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த விவரங்களை எல்லாம் வந்துட்டு வழக்கறிஞர் கபில் சிபல் நீதிபதி முன்னாடி ரொம்ப விவரமாக எடுத்து புள்ளி விவரங்களோட சொன்னார். இதை கேட்ட நீதிபதி உண்மையை புரிஞ்சுட்டு, அமலாக்கத்துறை வந்து அரசியல் பழிவாங்கலுக்காக இப்படி செய்கிறாங்கிறது தெரிஞ்சுட்டு, அமலாக்கத்துறை வந்து எல்லை மீறுது, இனி வந்துட்டு இந்த கேஸை அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு நீதிபதி.